ஸ்ரீ துர்கா தேவி. இதுவரை நீங்கள் பார்த்தது பெண்கள் கல்வி கற்க கூடாது என்று வாதம் செய்த பிராமணர் அரசரிடம் சென்று முறையிடுகிறார். மறுபுறம் துர்குணனின் கடுமையான தவத்தைக் கண்டு தேவர்கள் பயமுறுகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்புகிறார்கள். அரண்மனையில் கார்த்தியாயனி பிராமணரை சாஸ்திர வாக்குவாதம் செய்ய அழைக்கிறாள். அதை சவாலாக பிராமணரும் ஏற்றுக்கொள்கிறார். கானகத்தில் சில பெண்களை கார்த்தியாயனை சந்தித்து வாக்குவாதம் செய்ய பயப்பட வேண்டாம் என்று சமாதானப்படுத்தி அவர்களை வரவழைக்கிறாள். அவர்களும் வர சம்மதிக்கிறார்கள். அடுத்து வருவது அர்த்த சாஸ்திர விவாதத்தை ஆரம்பியுங்கள். சிறுமியே, இப்போதும் காலம் கடந்து விடவில்லை. வேண்டுமென்றால் வாக்குவாதத்திலிருந்து விலகிக்கொள். அசுத்தம் அபசகுணம் என்றீர்கள், தூசிக்கு சமமானவர்கள் என்றீர்கள். இன்னும் பெண்களை என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ? கேளுங்கள். சிறுமியே, ஞானம் பெற்ற என் போன்றவர்களையே நீ அசைத்து பார்க்கிறாய். இந்த அனைத்து உலகங்களுக்கும் இப்பொழுது நன்றாக புரிந்துவிடும் யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் என்று. வாக்குவாதத்தின் முதல் கேள்வி: சந்நியாசம் என்றால் என்ன? இது என்ன கேள்வி? சந்நியாசி என்றால் என்ன? சந்நியாசி என்றால் யார்? ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் மகனே துர்குணா, கண்ணை திறந்து பார். ஓம் பிரம்மதேவா, பிரம்மதேவா தாங்களா? நான் காண்பது கனவில்லவே. தாங்கள் பிரட்சத்தியமாய் விட்டீர்களா? நான் பாக்கியசாலியாகிவிட்டேன் பிரம்மதேவா. என் வணக்கத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓம் பிரம்மதேவாய நமஹ. நலம் உண்டாகட்டும். என்னவாயிற்று? பயந்து விட்டீர்களா? பதில் கூறுங்கள். அம்மணி யசோதா, அவர் கேட்கும் கேள்விக்கு தாங்கள் தான் பதில் கூற வேண்டும். மகாராஜா, பதில் தெரியாமல் தான் தவிக்கிறேன். யசோதா சித்தி, அதாவது தாங்கள் சுத்தம் செய்யும் போது தங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? சுத்தம் செய்யும் போது நான் மனதில் எதை நினைத்துக் கொண்டு செய்வேன்? மற்றவர்களின் அசுத்தத்தை சுத்தம் செய்வது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல சித்தி. இந்த காரியத்தை சந்நியாசியால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் உங்களை விட பெரிய சந்நியாசி, அதாவது சந்நியாசிகளின் பாஷையை புரிந்து கொள்ள உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது சித்தி. அதனால் அவருக்கு பதில் சொல்லுங்கள். சந்நியாசி என்றால் என்ன? என்னை பொறுத்தவரை சந்நியாசியையும் தெரியாது, சந்நியாசமும் தெரியாது.
ஆனால் என்னுடைய வேலையை பற்றி நன்றாக தெரியும். அதனால்தான் மற்றவருடைய அசுத்தத்தை மனம் கோணாமல் வேண்டா வெறுப்பாக எரிச்சலுடன் கோபத்துடன் செய்வதில்லை. முழு மனதுடன் அவைகளை சுத்தம் செய்கிறேன். இவர்கள் சொன்னது தங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். சந்நியாசி என்பவர்கள் சாதக பாதக சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய மனதில் நல்லது கெட்டது கோபம் வெறுப்பு போன்றவை அவர்களிடம் கண்டிப்பாக இருக்காது. அர்த்தம் என்னவென்றால் நினைவுக்கு அப்பாற்பட்டவன் சந்நியாசி. ஆனால் ஒன்று, தங்களுடைய மனதில் சதா சர்வ காலமும் நினைவுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறதே, அதாவது பொறாமை தீய குணம் போன்ற எண்ணங்கள். உங்களை விட பெரிய சந்நியாசினி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் சந்நியாசி என்பது தெரியாமலே ஒரு சந்நியாசினியாய் வாழ்ந்து வருகிறீர்கள் சித்தி. சரி சரி, அடுத்த கேள்விக்கு பதில் சொல். தியானம் என்றால் என்ன? பூரணமான தியானம். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. மகனே துர்குணா, உனது பக்தியின் குரல் என்னை இதுவரை இழுத்து வந்துவிட்டது. கேள் மகனே, என்ன வரம் வேண்டும் கேள். நான் எதை கேட்டாலும் தாங்கள் தந்து விடுவீர்களா பிரம்மதேவா? நீ செய்த பக்தியை கண்டு நான் பரவசமாகிவிட்டேன். கேள், எது வேண்டுமானாலும் கேள். பிரம்மதேவா, உலகத்தை படைத்தவரே தாங்கள்தான் சம்பூர்ண ஞானி. நான் சிறு குழந்தை, தங்களிடம் என்னவென்று கேட்பது? தாங்களே அனைத்திலும் இருக்கிறீர்கள். தாங்களே ஏதாவது கொடுங்கள். மகனே துர்குணா, நீ கேட்காமல் நான் எதையும் கொடுக்க முடியாது. அதனால் உன் மனதில் என்ன இருக்கிறதோ கேள், கொடுக்கிறேன். நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். காலம் முழுவதும் தாங்கள் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், புரிந்ததா? நான் எப்பொழுது எதை கேட்டாலும் தாங்கள் அதை தந்தே தீர வேண்டும். மாலத்தியத்தை, தாங்கள் சொல்லுங்கள். தங்களை பொறுத்தவரை தியானம் என்றால் என்ன? தியானம் என்றால் எனக்கு எதுவும் சொல்ல ஞாபகத்திற்கு வரவில்லை. நான் வயலில் ஏர் உழும்போது, பிறகு விதை விதைத்து நீர் பாய்ச்சி நெல் விளையும் வரை என்னுடைய மனம் இதேதான் நினைத்து கொண்டு இருக்கும். எப்பொழுது இது உணவாகி மக்களுக்கு பயன்படும் என்று. இதை தவிர என் மனதில் வேறு எண்ணங்களே வராது. என்னை பொறுத்தவரை இதுதான் தியானம். ஏய் பெண்ணே, தியானம் என்பது சமாதியில் கிடைப்பது. மனதில் நினைப்பதால் மட்டும் கிடைத்து விடாது, அதை புரிந்து கொள். அப்படிப்பட்ட அற்புத தியானத்தை நீ கேலி செய்கிறாயா? மன்னித்து விடுங்கள் பண்டிதரையா, ஆனால் மாலத்தியாத்தை சொன்னது சரிதான். சமாதி நிலையில்தான் தியானம் சித்திக்கும் என்பதில்லை.
சரியான அர்த்தம் நாம் என்ன காரியம் செய்கிறோமோ அதில் முழு மனதோடு ஈடுபட வேண்டும். அதை குடும்பத்தில் இருந்து கூட தியானம் செய்யலாம். அவர்களுக்கும் தியானம் சித்திக்கும். ஒரு சாதாரண விவசாய பெண் தான் செய்யும் காரியத்திலிருந்து நினைவு சிதறாமல் அதையே நினைத்து கொண்டிருக்கிறாளே, அதைத்தான் பூரண தியானம் என்கிறோம். சரி, இதற்கு பதில் சொல். பூர்ண யோகம் என்றால் என்ன? யோகம் மகனே துர்குணா, நீ என்ன வரம் கேட்டிருக்கிறாய்? யாரும் கேட்காதது, பெற முடியாதது. இதுவரை யாரும் உன்னிடம் இப்படி ஒரு வரத்தை கேட்டிருக்கவே மாட்டார்கள். பகவானே பக்தனுக்கு அடிமையாக இருக்கும் ஒரு வரம். மகனே துர்குணா, இது நடக்காத காரியம். இது அதர்மம், அநியாயம். துர்குணா, நீ உன் தவத்தின் பலனை துஷ்பிரயோகம் செய்கிறாய். வரத்தை நல்லதற்கு பயன்படுத்தவும் கெட்டதற்கு பயன்படுத்தவும் அது பக்தனின் விருப்பம். பகவானது வேலை வரத்தை அளிப்பது மட்டும்தான். நான் ஆசைப்பட்டு கேட்ட வரத்தை தருவது தர்மம். தந்துவிடுங்கள். இதோ பார் மகனே, இந்த வரத்தை என்னால் தர இயலாது. வேறு ஏதாவது வரத்தை கேள். காரணம், நான் படைக்கும் கடவுள். ஜீவன்களை படைப்பது என் நியதி. நான் உனக்கு அடிமையாகிவிட்டால் அண்ட சராசரமும் நிலை குலைந்து போய்விடும் மகனே. துர்குணன் இதைதான் விரும்புகிறான் பிரம்மதேவா. அந்த வரம் தான் வேண்டும். நான் உங்களை அடிமைப்படுத்துவதன் மூலம் அனைத்து உலகமும் எனது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். நானே படைக்கும் தொழிலை செய்வேன். எதை வேண்டுமானாலும் அழிப்பேன். இந்த உலகத்தின் மொத்த கடவுள் இந்த துர்குணன் மட்டும்தான். வேறு யாரும் இல்லை. யாரும் தலையிடக்கூடாது. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். நான் உனக்கு அடிமையாகிவிட்டால் நீ விரித்த வலையில் நீயே வீழ்ந்து விடுவாய். ஞாபகத்தில் வைத்துக்கொள். நானே படைக்கும் கடவுளான பின் எனக்கு எப்படி ஆபத்து வரும் பிரம்மதேவா? எனக்கு எந்த ஆபத்தும் வர வாய்ப்பில்லை. நீங்கள் கவலையை விடுங்கள். எந்த வாக்குவாதமும் செய்யாமல் நான் கேட்ட வரத்தை எனக்கு தந்து என் மன ஆசையை பூர்த்தி செய்யுங்கள். அப்படி என்றால் சரி. பகவான் எப்பொழுதும் பக்தனின் எண்ணங்களை நிறைவேற்றுபவர். வரம் தந்தேன், வரம் அருளினேன், வரம் தந்தேன். மகிழ்ச்சி பிரம்மதேவா. நிர்மலா மாமி, தங்களை பொறுத்தவரை யோகம் என்ன? இந்த கேள்விக்கு தாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். கார்த்தியாயினி, யோகம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. சிறுமியே, நான் அனைத்தும் கற்ற பண்டிதன்.
ஆனால் இவர்களோ முட்டாள்கள், ஒன்றும் செய்யத் தெரியாத அறிவிலி. நான் ஞானி, அதனால் யோகம் என்றால் என்ன என்பது எனக்குத்தான் தெரியும். இவர்களுக்கு யோகம் என்றால் என்ன என்பது எப்படி தெரியும்? ஏனென்றால் யோகத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் புத்தி மிகவும் முக்கியம். புத்தி. இவர்களிடம் அந்த புத்திசாலித்தனம் இல்லை. இங்கிருக்கும் எந்த பெண்களிடமும் அந்த புத்திசாலித்தனம் இல்லை. நிர்மலா மாமி, தங்களுக்கு தங்கள் கணவர்தான் கடவுள், இல்லையா? ஆமாம். தாங்கள் எப்பொழுதும் இவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இல்லையா? ஆம். அப்படியென்றால் நிர்மலா மாமி, தங்கள் கணவரை சதா சர்வ காலமும் நினைத்துக் கொண்டிருக்கும் தங்களை தவிர வேறு யார் இந்த உலகத்தில் யோகியாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? சுவாமி, ஆத்மா பரமாத்மாவிடம் சேருவதுதான் பூர்ண யோகம். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. நான் தங்களை கடவுளாக நினைத்து என் ஆத்மாவை தங்களிடம் அர்ப்பணித்திருக்கிறேனே, இதுதான் பூர்ண யோகம், வேறெதுவும் இல்லை. என்ன? என்னுடைய மனைவியா இருந்து கொண்டு எப்படி எனக்கு எதிராகவே பேசுகிறாயா? இவர்கள் சொல்வது யோகம் அல்ல. கோபப்படாதீர்கள் பண்டிதரேயா, நான் விளக்குகிறேன். நீங்கள் பிரம்மத்தை தேடி யோகம் செய்கிறீர்கள், ஆனால் இவர்கள் தங்கள் பத்தினியாக இருந்து கொண்டு தங்களையே பிரம்மமாக நினைக்கிறார்கள். அதனால் தங்களை விட இவர்தான் யோகினி. காரணம், தாங்கள் இதுவரை பிரம்மத்தை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அந்த பிரம்மத்தின் பக்கத்தில் கூட செல்லவில்லை. ஆனால் இவர்கள் தினந்தோறும் சாட்சாத் அந்த கடவுளையே தரிசனம் செய்கிறார்கள். அதனால் இவர்கள்தான் பூரண யோகினி, தாங்கள் இல்லை பிராமணரே. போதும், நீங்கள் ஏதேதோ பேசுகிறீர்கள். நான் இப்பொழுது உங்கள் அனைவரிடமும் ஒரு கேள்வி கேட்கப் போகின்றேன். அதற்கு பதில் யாரிடமும் இல்லை, யாரிடமும் இருக்க வாய்ப்பில்லை. மனிதன் எத்தனைத்தான் புத்திசாலியாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருந்தாலும் அவனுடைய ஆணவம் அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. பிராமணரே, தாங்கள் பெற்ற ஞானத்தையும் இந்த ஆணவம் தான் அழிக்கப் போகிறது. இந்த சரடு கட்டியதன் மூலம் இன்று முதல் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடிமையாக நடக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். பயந்தது நடந்துவிட்டது. எக்காரணம் கொண்டும் இதை நடக்கவிடக்கூடாது. இதை தடுப்பதற்காக நான் எதையும் செய்வேன். இவ்வளவு கஷ்டமான கேள்விக்கு நீயா பதில் கூறப் போகிறாய்? ஆம், நான் தான் சொல்ல போகிறேன்.
சிருஷ்டிக்கும் பெண்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இரண்டும் ஒன்று கலந்ததுதான். சிருஷ்டி பெண்களின் பெருமையை பேசுகிறது. அதாவது சக்தி. சக்திதான் உலகம் முழுவதும் இருக்கிறது. பெண் தத்துவம் மூச்சுக்காற்றின் ஆதாரமாக உள்ளது. ஆண்களின் பின்பலமாக இருந்து செயல்படுவது பெண் சக்தி என்கிறோம். பண்டிதரே, புருஷர்கள் அதாவது ஆண்கள் ஜடம். அந்த ஜட சக்தி பெண் சக்தியோடு சேரும்போதுதான் அது சிறப்பாக மாறுகிறது. இரண்டு புருஷர்கள் சேர்ந்தால் அது சிறப்பாக இருக்காது. ஏனென்றால் புருஷர்கள் சக்தியற்றவர்கள். உடலாலும் மனதாலும் ஆன்மீக சக்தியாலும் இந்த மூன்று சக்தியும் சேர்ந்து பெண்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள். இதற்கு அர்த்தம், உலகில் பெண்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ, அவர்கள் மனம் வேதனை அடைகிறதோ, அப்பொழுதெல்லாம் பராசக்தி விழித்துக் கொள்கிறாள், பிரளயத்தை அறிவிக்கிறாள். பிரளயம் வந்த பிறகு எல்லாமே முடிந்து போய்விடும். எல்லாம் அழிந்த பிறகும் பெண் தத்துவம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். ஏனென்றால் பெண் இருந்தால்தான் உலகின் மீண்டும் ஜீவன்களை விரிவாக்கம் செய்யும் என்பதுதான் உண்மை. இதன் பொருட்டு பெண் தான் ஆதி. அவளே அந்தமும் ஆவாள். இந்த உலகிலுள்ள அனைத்து பெண்களும் அன்னை துர்க்கையின் ஸ்வரூபமாக திகழ்கிறார்கள். சூடி நீ வேரோடு பதையை வீட்டி நீ சிம்ம கொண்ட நாயகி மகா துர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா. நன்று, மிகவும் நன்று காத்தியாயினி. நீ சாஸ்திரங்கள் கத்து வைத்திருக்கும் விதத்தையும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் கண்டு நான் வியப்படைகிறேன் காத்தியாயினி. நீ கூறியது உண்மைதான். பெண்கள் தான் இந்த நாட்டில் உயர்ந்தவர்கள். ஆம், எப்போதும் உயர்ந்தே இருப்பார்கள். எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு அனைத்து செல்வங்களும் இருக்கும். என் மூலமாக கிடைத்த ஞானத்தை விட காத்தியாயினிக்கு தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது கிடைத்த ஞானம் அதிகமானது, அற்புதமானது. ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. நெல் துர்குணா, தேவேந்திரா,
என் வழியில் தடை ஏற்படுத்துகிறாயா? நான் யார் என்று தெரியும் அல்லவா? நீ பிரம்மதேவரை விடும் வரை நான் உனக்கு நிச்சயம் வழிவிட மாட்டேன். இந்திரா, என்னை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு உன்னிடம் சக்தி இல்லை. இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன். பிரம்மதேவரை நான் அழைத்துச் செல்வதை உன்னால் தடுக்க முடிந்தால் தடுத்து பார். பார்த்தீர்களா பிரம்மதேவா, உங்களுடைய வரத்தின் பயனை? இதற்காகத்தான் உங்களிடம் வரம் கொடுக்க வேண்டாம் என்று இந்த அசுரர்கள் சூழ்ச்சி, மாயை, வஞ்சகம் இவை அனைத்தும் நிறைந்தவர்கள் பிரம்மதேவா. அவர்கள் ஆசையை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள் இன்னும் என்னென்ன விதத்தில் வெளியே வரும் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போதும் காலம் கடந்து விடவில்லை பிரம்மதேவா. நான் உங்களை அழைத்துச் செல்லவே வந்தேன். என்னுடன் வாருங்கள். தேவேந்திரா, உன்னுடைய கவலை எனக்கு புரிகிறது. வரப்போகும் காலங்களிலும் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்ன செய்வது? நான் சக்தியற்றவனாகிவிட்டேன். நான் நியதிக்கு கட்டுப்பட்டவன். அதை மீறி என்னால் செயல்பட முடியாது. நான் அருளிய வரத்தின்படி அவனுடன் செல்லத்தான் வேண்டும். இதைத் தவிர எந்த மார்க்கமும் எனக்கு தெரியவில்லை. கார்த்தியாயினி, என்னை மன்னித்துவிடு. இதுவரை நான் அஞ்ஞானம் என்ற இருளில் மூழ்கி இருந்தேன். நான் அஞ்ஞானம் என்ற இருளில் இருந்ததால் மெய்ஞானம் என்ற விளக்கு தெரியவில்லை. பெண்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் இன்று நீ என்னுடன் நிகழ்த்திய வாக்குவாதத்தில் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை என்பதை நிரூபித்து விட்டாய். கண்களை திறந்து ஞானத்தை புகட்டி விட்டாய். தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. மன்னித்துவிடு கார்த்தியாயினி. இன்று இந்த உலகில் உள்ள அனைத்து பெண்களிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். கூறுங்கள், அன்னை ஸ்ரீ துர்கா! அன்னை ஸ்ரீ துர்கா! அன்னை ஸ்ரீ துர்கா! நாராயண நாராயண. தந்தையாரே, நீங்கள் இருக்கும் பிரம்மலோகத்தை விட்டுவிட்டு இந்த அரக்கனுடன் சென்று விட்டால் அண்ட சராசரமே விபரீதம் என்னும் கடலில் முழுகிவிடும் தந்தையாரே. எனக்கு எல்லாம் தெரியும் நாரதா. வரத்தின் சக்தியும் எனக்கு நன்றாக தெரியும். என் நிலையும் எனக்கு புரிகிறது. நாரதா, ஒருவேளை வரத்தை நான் திரும்ப பெற்றால் பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு முறிந்துவிடும். அன்னை ஸ்ரீ துர்கா பகவானுக்கும் பக்தனுக்கும் நம்பிக்கை, பாசம், பக்தி எனும் நூலால் பிணைத்திருக்கிறாள். நான் இந்த நூலை அவிழ்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் பக்தியும்
பகவானும் இந்த நூலில் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தலையெழுத்தை எழுதும் பிரம்மதேவனின் தலையெழுத்தை பார்த்தீர்களா? வரத்தை அளித்து அவனே அடிமையாகிவிட்டான். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அவனே இப்பொழுது அடிமையாகிவிட்டான். இதுதான் நியதி. செல்வோமா? சகல ஜீவநாயகி உலகம் காக்கும் ரக்ஷினி மகாதுர்கா ஈசனோட தாயும் நீ கைலாசநாத வாசினி இந்திரா ஸ்ரீ துர்கா தேவி ஸ்ரீ துர்கா தேவி. இது வெறும் ஆரம்பம்தான். காலத்தின் சக்கரம் சுழலும் போது நான் என்னவெல்லாம் செய்ய போகிறேன் பார். முதலில் உன்னை உன் அதிகாரத்திலிருந்து இறக்குவதுதான் முதல் வேலை. பிறகு உன் சொர்க்கத்திற்கே வந்து உன்னை அழிப்பதுதான் மறுவேலை. நீங்கள் இப்படி செய்வதால் சம்பூர்ண சிருஷ்டியும் நாசமாக போகிறது தந்தையாரே. நாராயணன் நாராயணன். காத்தியாயினி, நீ இன்று செய்த செயலால் எங்களுக்கும் உலகில் உள்ள அனைத்து பெண்கள் குலத்திற்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை தந்துவிட்டாய் காத்தியாயினி. சாதாரண குடும்ப பெண்களான எங்களை அன்னை துர்க்கைக்கு சமமாக வைத்து உலகம் பாராட்டும்படி செய்து விட்டாய். உனக்கு நன்றி காத்தியாயினி, மிக்க நன்றி. காத்தியாயினி, நீ பார்ப்பதற்கு தான் சிறுமி. பெண்களின் பெருமையே உன்னால் தான் எனக்கும் இன்று புரிந்தது. பெண்கள் என்றும் உயர்ந்தவர்கள் என்றும் புரிந்து கொண்டேன். காத்தியாயினி, இதுவரை அன்னை துர்க்கையை நேரடியாக நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இன்று அவளை உன் வடிவில் பார்த்து விட்டோம். ஆம் காத்தியாயினி, நீ பேசும்பொழுது அன்னை ஸ்ரீ துர்க்கையை உனக்குள் வந்து பேசுவது போல் எங்களுக்கு தோன்றியது. இல்லை சித்தி, அப்படி எதுவும் இல்லை. நான் செய்தது என்னவென்றால் தங்களுக்குள் இருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். அதன் மூலமாக பெண் சக்தி வாய்ந்தவள் என்பதனை புரிய வைத்தேன், அவ்வளவுதான். மகளே, இன்று கல்விக்காகவும் பெண்களுக்காகவும் நீ பேசிய பேச்சு மிகவும் உன்னதமானது. உங்களுக்கு மட்டுமல்ல, இனி உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் கல்வி தடையில்லாமல் கிடைக்கும். இதற்கு காரணம் நீதான் மகளே. அனைத்து விதமான கல்வியையும் அவர்கள் பெறப்போகிறார்கள். அதனால் ஞானம் வளரும். வரவிருக்கும் யுகங்களிலும் பெண்களின் வாழ்க்கையில் நீ ஒளிவிளக்கை ஏற்றி வைத்து விட்டாய் மகளே. புதிய எதிர்காலத்தை உருவாக்கி விட்டாய். பிரம்மதேவா, இன்றையிலிருந்து இதுதான் உனது இருப்பிடம். பிரம்மலோகம் போல் இருக்காது. இனி இங்குதான் இருக்க வேண்டும். தாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்காவிட்டாலும் சரி. மகனே துர்குணா, நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் நான் உனது அடிமையாகிவிட்டேன். அதனால் நீங்கள் என்னை எங்க இருக்கச் சொன்னாலும், எந்த நிலையில் இருக்கச் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்று பிரம்மதேவா, நன்று. நான் கூறியதை தாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி. இவ்விடத்தை விட்டு தாங்கள் அகலக்கூடாது. நான் விரும்பும் ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டியது தங்களுடைய கடமை.
துர்குணா, அன்னையின் படைப்பில் ஒவ்வொன்றும் அற்புதம்தான். அதில் உனது பிடிவாதமும் எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் அந்த பிடிவாதமே உன்னை காலனின் கையில் ஒப்படைத்துவிடும். வேதத்தின் முதல் அட்சரம் ஓம்காரம். அதுதான் வேதத்தின் தத்துவமும். அநாதிநிதனா நித்யா வாகுச்ஸ்ருஷ்டா ஸ்வயம்புவா அநாதிநிதனா நித்யா வாகுச்ஸ்ருஷ்டா ஸ்வயம்புவா. அர்த்தம் என்னவென்றால், வேதம் அநேகம் உள்ளது, அறிய முடியாத அளவிலும் வேதம் உள்ளது. இந்த வேதங்களை எல்லாம் பிரம்மதேவர் தான் உற்பத்தி செய்தார். பிரம்மதேவா, என்னுடைய ஆசைகளை தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனது முதல் ஆசை என்னவென்றால், அந்த 4 வேதங்களையும் என்னிடம் ஒப்படையுங்கள். அதில் இருக்கும் அனைத்து ஞானங்களும் நான் அறிய வேண்டும். அது எனக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும், வேறு யாரும் அறியக்கூடாது. தந்துவிடுங்கள் பிரம்மதேவா. ஏன் தயக்கம்? பிரம்மதேவா, பிரம்மதேவா!